குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கையில் வந்து ஒரு பேரலலோகிராம் இருக்குது, ஏபிசிடி. சிடியில் வந்து ஒரு பாயிண்ட் பி எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சிபி இஸ் டு பிடி இஸ் இன் த ரேஷியோ 1:3. சிபி இஸ் டு பிடி 1:3. ஏபி கனெக்ட் பண்ணிட்டாங்க, பிடி வந்து ஒரு டயகனல், அது ரெண்டும் வந்து பாயிண்ட் ஓவில் வந்து கிராஸ் பண்ணுறது. ஸோ கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிஓ இஸ் டு ஓடி அந்த ரேஷியோ எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து வெக்டர்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஒரு அருமையான டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரலி ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வெக்டர்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுன்னு கொடுத்துருக்கு. ஸோ வெக்டர்ஸ் காணுமே, ஸோ வி ஹேவ் டு டிஃபைன் வெக்டர்ஸ். எனி ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது? பிகாஸ் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஸ்டார்டிங் ப்ராப்ளம், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ ஒன் சஜஷன், இப்போ கேள்வி வந்து பிஓ இஸ் டு ஓடி கேட்டிருக்காங்க. ஸோ லெட் அஸ் கால் இட் எக்ஸ் இஸ் டு ஒய். அன்னோன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும். எக்ஸ் இஸ் டு ஒய்னு கொடுக்கறதுக்கு பதிலாக we can take BO is fraction x of BD. Then OD is fraction 1 minus x. 1/3 na remaining 2/3. 3/4 na remaining 1/4. So x is a fraction na of the whole thing. BO is a fraction x of BD na remaining OD will be 1 minus x. So x and y போடுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு unknown x போட்டோம். அதே மாதிரி இந்த இது கூட தெரியாது நமக்கு. ஸோ வி கேன் கால் திஸ் ஏஓ இஸ் ஃப்ராக்ஷன் ஒய் ஆஃப் ஏபி. இது வந்து 1 minus y. ஸ்டெப் 1, ப்ராப்ளம் எங்கே போகிறதுன்னு தெரியாது, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாது. இல்லாட்டாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அன்னோன்ஸ். வி ஹேவ் டு செலக்ட் வாட் இஸ் த அன்னோன் எக்ஸ். இப்போ வந்து வி ஹேவ் டு கால்குலேட் எக்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம்னா பிஓ இஸ் டு ஓடி ரேஷியோ கிடச்சிடும். சரி, இப்போ வந்து வெக்டர்ஸ் தேவை, பிகாஸ் தே செட் யூஸ் வெக்டர்ஸ். ஸோ லெட் அஸ் டிஃபைன் 2 வெக்டர்ஸ். ஏ டு பி அதை வந்து வெக்டர் ஏன்னு போட்டுப்போம், ஏ டு டி வெக்டர் பின்னு போட்டுப்போம். ஸோ இமீடியட்லி டிசி இஸ் ஆல்சோ ஏ parallelogram, பிசி இஸ் ஆல்சோ பி parallelogram. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி நம்ம வந்து எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, எனி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தேவை. ஈக்குவேஷன் இல்லாமல் எங்கே சால்வ் பண்ண முடியும்? ஸோ எக்ஸை வி வாண்ட் எக்ஸ். ஸோ எக்ஸில் வந்து ஒரு ஈக்குவேஷன் தேவை. இப்போ இந்த வெக்டர்ஸில் வந்து எந்த மாதிரி ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும்? ஒன்று வந்து நம்ம இது வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து வி கேன் கோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டு ஓ ஸ்ட்ரெயிட்டாக போகலாம், இல்லை அப்படி போயிட்டு அப்படியும் வரலாம், இல்லை இப்படி போயிட்டு அப்படியும் வரலாம். இட் டசன்ட் மேட்டர் வாட் பாத் யூ டேக். So we can produce an equation by taking one path equal to another path. இந்த பாத் போயிட்டோம்னா y வந்துடும், அந்த பாத் போயிட்டோம்னா x வந்துடும். ஒரு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்துடும். ட்ரை பண்ணலாமே, ரைட்? லெட் அஸ் ட்ரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a to o போட்டுக்கலாம், ரைட்? a to o is going to be fraction y of a to p. ஓகே, ஏ டு பி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படி போயிட்டு அப்படி போகலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் டைம்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போயிட்டோம்னா பி வருது, ப்ளஸ் இங்கேருந்து அங்கே போகணும். டிசி வந்து ஏ, டிபி வந்து 3/4 ஏ, 3/4 ஏ. அது எப்படி வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே வந்து ஐ வில் பாஸ் ஃபார் அ செகண்ட் அண்ட் டாக் அபவுட் ரேஷியோஸ். இப்போ சப்போஸிங் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு பிட்ஸா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் டீச்சர், அவர் ஸ்டூடெண்ட். ஸோ அதனால் வந்து டீச்சருக்கு அதிகமாக கிடைக்கணும். ஸோ ஐ டெல் த ஸ்டூடெண்ட் வி வில் ஷேர் த பிட்ஸா இன் த ரேஷியோ 7:5. ஹவு டு வி டூ தட்? See, 7 + 5 is 12. கரெக்டாக அந்த பிட்ஸாவை 12 ஈக்குவல் பீஸஸாக டிவைட் பண்ணிவிட்டு நான் 7 பீசஸ் எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட் 5 பீசஸ் எடுத்துனாங்கன்னா 7:5 ஆகிடுச்சு. ஸோ ஐ வில் கெட் எ ஃப்ராக்ஷன் 7/12 ஆஃப் த பீட்ஸா. ஸ்டூடெண்ட் வில் கெட் 5/12. அதே மாதிரி வந்து ரேஷியோ 1:3னா 1 + 3 is 4. ஸோ டிபி is 3 out of 4, 3/4 of the full, and PC
will be 1/4 of A. PC நமக்கு தேவையில்லை. That is how we write the ratio or fraction. சரி, AO போட்டாச்சு. A to O இன்னொரு பாதையில் போகலாம். நேராக அப்படி போயிட்டு இப்படி வரலாம். So this is also equal to A plus fraction x times BD. X times B to D. B to D. So this is A plus x times B to D. அந்த வெக்டர் எழுதலாமா? B to D இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் சேரணும். ஏதோ ஒரு பாதை எடுத்துக்கங்க. நான் வந்து டைரெக்டாக வந்து நேராக கீழே போயிட்டேன்னா -A, இப்படி போயிட்டேன்னா +B. B to D. -A plus B. That is B minus A. இல்லை இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சைன் அப்படி போயிட்டேன்னா B, அப்படி வந்துட்டேன்னா -A. ஸோ either way it is B minus A. மறுபடியும் சொல்கிறேன், பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி போனேன்னா இது வந்து B, நேராக கீழே வந்தேன்னா -A. ஸோ B minus A. இல்லை take any other route, -A plus B comes to the same thing. So BO எவ்வளவு? X times BD. BD வந்து B minus A. So this is equal to this. அந்த equation இங்கே எழுதிக்கலாமா? Y times B plus 3/4 A is equal to A plus X times B minus A. இப்போ உங்களுக்கு வந்து தோணலாம், ஒரு ஈக்குவேஷன் இருக்குது ஆனால் 2 unknowns இருக்குது X and Y அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் பொறுமையாக இருங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் டெக்னிக் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். இந்த அழகான டெக்னிக் எப்படின்னா, ஃபஸ்ட்டு bring all the A terms to one side and bring all the B terms to one side. ஓகே, B terms ஒரு சைடில் கொண்டு வரலாம். இங்கே வந்து Y times B, Y, இங்கே B இல்லை, இங்கே வந்து X times B, அதை இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா -X times B. That is left hand side. X times B இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். A terms அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். A terms அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா 1 times A இருக்குது, -X times A இருக்குது, ரைட்? -X. இங்கே வந்து 3/4 Y times A இருக்குது, அந்த பக்கம் போனால் -3/4 Y. The whole thing times A. சூப்பர். A terms ஒரு சைடில் கொண்டு வந்துட்டோம், B terms இன்னொரு சைடில் கொண்டு வந்துட்டோம். Why did we do this? இங்கே தான் வந்து crucial point. இப்போ இது பாருங்கள், Y minus X is a number, ordinary number, because Y is a fraction, X is a fraction. So Y minus X may be positive number or negative number. Positive number இருந்துச்சுன்னா this left hand side is a vector pointing in the same direction as B. Y minus X negative number இருந்துச்சுன்னா it's pointing in the opposite direction to B. அதே மாதிரி 1 minus X minus 3/4 Y is a number times A, scalar times A, is a vector pointing in the same direction as A or opposite to A. But here is the thing, a vector pointing in the B direction can never be equal to a vector pointing in the A direction, unless both are zero vectors. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வெக்டர் வந்து இது வந்து either A direction or oppositeல இருக்குது, இது வந்து either B direction or oppositeல இருக்குது. But these two vectors வந்து எப்போவுமே they can't be equal to each other because they point in different directions unless both are zero vectors. Zero vectorsக்கு வந்து எந்த direction வேணாலும் கொடுக்கலாம். So if both are zero, that means Y minus X is 0, this is also 0. So ரெண்டு simultaneous equations கிடைச்சிருச்சு. சால்வ் பண்ணலாமா? So Y minus X is 0, so X is equal to Y. இங்கே வந்துடும், I can either replace Y or X. We want X, so 1 minus X minus 3/4 X is 0. So 1 is equal to 1 plus 3/4. What is 1 plus 3/4? 4 plus 3, 7/4. So 1 is equal to 1 plus 3/4, 7/4 X. So answer கிடைச்சிடுது, X is equal to 4/7. Super, finish.
x fraction is 4 by 7. So therefore, this is 3 by 7. So BO is to OD is in the ratio 4 is to 3. Ta-dang! Problem solved. So, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டெக்னிக்ஸ் பாருங்கள். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அதை விட மோர் இம்பார்ட்டண்ட், வாட் ஆர் த டெக்னிக்ஸ் we are using. டெக்னிக்ஸ் எப்படின்னா அடிக்கடி வந்து ஒரு ப்ராப்ளமை பார்த்த உடனே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவங்க கேட்குற கேள்வி வாட் இஸ் BO is to ODனா கால் இட் எக்ஸ் 1 minus x or x is to y. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து யூ ட்ரை டு ஃபைண்ட் அன் ஈக்குவேஷன். டு ஃபைண்ட் அன் ஈக்குவேஷன் யூ ரைட் டவுன் வாட் எவர் யூ நோ. வெக்டர்ஸில் என்ன, திஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு தட் ப்ளஸ் தட் ஆர் திஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு தட் ப்ளஸ் தட் அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எழுதினாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. ட்ரை பண்ணுங்கள், அந்த ஈக்குவேஷன்ஸ் மைட் கிவ் யூ த ஆன்சர். அது கொடுக்கலன்னா இன்னொரு ஈக்குவேஷன் ட்ரை பண்ணுங்கள். பட் அது எல்லாத்தையும் விட இந்த ப்ராப்ளமில் I want to show you an important technique, which is a number times one vector pointing in this direction will be a vector pointing in the same direction. Another number times a vector pointing in that direction, அதுவும் வந்து it will point in that direction. So இந்த ரெண்டு வெக்டர்ஸுமே வந்து pointing in different directions, எப்பொழுதுமே they cannot be equal unless both have zero magnitude. இதுதான் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டெக்னிக். பல ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போமா. குட் பை.